ஹலோ 10th அண்ட் 11th ஸ்வாகுட்டி. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் இன்னும் ஒரு 1 ஹவரில் வரப்போகுதுப்பா. ஸோ எல்லோரும் ரொம்ப பதட்டத்தில் தான் இருப்பீங்க. ஆனால் எதுக்கும் பயப்படாதீங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கு தான் நமக்கு கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலைனாலும் கவலைப்படாதீங்க. நமக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸ்லேயே ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங்கான அப்டேட்டும் கொடுத்துருவாங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. நம்மளுக்கு வித்தின் ஜூன் ஜூலைலேயே சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமும் வந்து நமக்கு வச்சுருவாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கவலைவே படாதீங்க. எந்த ரிசல்ட் எடுத்தாலுமே நீங்கள் அதில் சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. மார்க் கம்மியாக வருதா ரீவேல்யூவேஷன் போட்டுக்கலாம், இல்லை எதாவது நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வருதா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அதனால் எந்த மார்க் எடுத்தாலும் அதில் நீங்கள் நிறைவாக இருங்க. ஒரு வேளை பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிள்ளைங்க எடுத்த மார்க் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். பிள்ளைங்க எதுவும் திட்டாதீங்க. அண்ட் கரெக்டாக நமக்கு எப்போ ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கப்பா 9-10க்கு வந்து ரிசல்ட்ஸ் வெளியிடுறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் நானும் சொல்லிடுறேன். ஸோ வெப்சைட்ஸ் தெரியும்லப்பா, https://results.digilocker.government.in. அப்படி இல்லை அப்படின்னா www.tnresults.nic.in இந்த வெப்சைட்ஸ்குள்ளே நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு எப்படி வரும்னு பாருங்களேன். ஸோ இந்த பேஜ் தான் வரும். வரும்பொழுது இதில் எப்படி HSC +2 அப்படின்னு சொல்லி வந்திருக்குல்ல, இதே மாதிரி SSLC அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும்ப்பா. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக ஸ்லாஷ் போட மறந்துடாதீங்க. 1 2 அந்த ஸ்லாஷ் போட்டுட்டு கரெக்டாக கெட் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே ரிசல்ட்ஸ் வந்துடும். உங்களுடைய மார்க்ஸ் ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஒருவேளை உங்களுக்கு மார்க்கில் ஏதாவது குளறுபடி இருக்குன்னா உடனே நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போனீங்கன்னா உங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே அங்கே நோட்டீஸ் போர்டில் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால் கவலை வேண்டாம். இப்போதைக்கு நம்ம வெப்சைட் போய் செக் பண்ணும்பொழுது நமக்கு 9-10க்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியாக நீங்கள் ஒரு 9:15க்கு செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் நல்லபடியாக வந்துடும். ஸோ அதனால் 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் எதுக்குமே பயப்படாதீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். மை ப்ரேஸ் ஆல்வேஸ் வித் யூ. உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.